இந்தியாவிற்கான விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் உயர்ந்த 35 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளில் உள்ள 12,831 வார்டுகளுக்கு 19,767 இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிகளும் திருவிழா காலங்களில் மட்டும் நடத்தப்பட்டு வந்த விளையாட்டுப் போட்டிகள் தற்போதைய மொபைல் மேடம் சார் சார் அப்படி இங்கே பாருங்க சார் மேடம் அப்படி இங்கே பாருங்க சார் இங்கே பாருங்க சார் 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 இங்கே பாருங்க உள்ள போகாதீங்க சார் ப்ளீஸ். ஏந்து நின்று எடுப்போம் அப்போ வரார் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 30 விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய 300 தொகுப்புகள் வழங்க வருகை குறித்து விழா பேருரையாற்றுள்ள நமது மாண்புமிகு தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் சார்பில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் மூலம் 490 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 690 விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்க கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் பளுதூக்குதல், கால்பந்து, வலைப்பு
மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. கலைஞர் அவர்களின் பெயரிலான டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் எனும் மகத்தான திட்டத்தினை அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் கிஷோர் என்று உலக அரங்கில் நம்மை பெருமைப்பட வைத்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ எங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன வந்து நார்மல் சைஸ் எப்படி வளர்ப்பாங்களோ அதே மாதிரி வளரலாம் போயிட்டு இருந்தேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு செஸ் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஃபெடரேஷன் மூலயமா நான் வந்து 2019 வந்து நேஷனல்ஸ்ல 3rd பிளேஸ் பண்ணியிருந்தேன் வீல் சேர் கேட்டகரியில். அதுல இருந்து நான் செக் பண்ணி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி 2019 ஐபிசிஐ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து நான் போய் விளையாண்டுட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிட்டிங்ல வந்து மாற்றுத்திறனாளிகளே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஏன் இருக்கக்கூடாது, எல்லா பீரியடுமே மாற்றுத்திறனாளிகள் இருக்கணும் அப்படின்னு அப்போ நான் 2021 முதல்ல வந்து நேஷனல் ஆர்பிட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஆன்லைன்ல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான எக்ஸாம்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கிடைக்கல. ஏன்னா ஃபாரின்ல இருந்தது அந்த டைம்ல தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பியாட் எடுத்து நடத்தினாங்க. அந்த ஒலிம்பியாட்ல தான் வந்து எனக்கு அந்த பிஏ ஆர்பிட்டர் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு. ஸோ அந்த வாய்ப்புல தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிஏ ஆர்பிட்டர் எழுதி இந்தியாவில் மொத்தம் சரி அந்த வேர்ல்ட்லேயே மொத்தம் 22 பேர் எழுதுறோம். அதில் 7 பேர் தான் பாஸ். அதில் தமிழ்நாட்டில் நாங்கள் 2 பேர் தான் பாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் இருந்து தான் நான் இன்டர்நேஷனல் ஆர்பிட் ஆனேன். அந்த இன்டர்நேஷனல் ஆர்பிட் ஆனதுல எனக்கு 2 அச்சீவ்மெண்ட். ஒன்று வந்துட்டு வேர்ல்டுலேயே வீல் சேர்ல ஃபர்ஸ்ட் டிசேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து மாற்றுத்திறனாளிகளே முதல் இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து லாஸ்ட் டைம் நம்ம டிசிஎம் சார் பூக்கோடை வந்திருந்தப்போ நான் சார்கிட்ட சொன்னேன். சொல்லிட்டு சார் எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லி 3 நாள்ல சார் வந்து எனக்கு எஸ்டிஆர்டிலேருந்து சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. நான் கூட சென்னை போகணுமா அப்படின்னு சொல்லி ஏன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் அங்கே இருப்பாங்க வச்சேன். ஆனால் வந்து எனக்கு எம்எஸ் சார் சொல்லி புதுக்கோட்டையிலே செஸ் கோச்சா போட்டு அப்போ நான் வந்து நிறையா எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அது மட்டும் இல்லாமல் டேபிள் சேர்ஸ் எல்லாமே வேணும்னு கேட்டேன். அதுவும் உடனே சாங்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துட்டாங்க. புதுக்கோட்டையில் இண்டோர் ஸ்டேடியம் வேலை போயிட்டு இருக்கு. இன்னும் 2 மாதம் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேடியம்லே ஹால் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எனக்கு செஞ்சு கொடுத்த டெப்டி சிஎம் சார் இருக்கும், நம்ம சிஎம் சார் இருக்கும். நான் அந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாநிலத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதாரம் மட்டும் இல்லை, விளையாட்டுலே இருக்கு அப்படிங்கிறத நம்ம திராவிட அரசு வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து திராவிட மாடல் அரசுக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா செஸ்ஸோட கேபிட்டல் வந்து தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. இந்த 5 வருஷத்துல வேர்ல்டோட கேபிட்டல் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்போர்ட்ஸுமே இப்போ வந்து 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கேபிட்டலாக இருக்கு. இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு அடுத்த 5 வருஷத்துல சாரே வந்து டெப்டி சிஎம் சாரே வந்து விளையாட்டு அமைச்சராகவும் இருக்கு. வேர்ல்டு லெவலில் எல்லா விளையாட்டு இருக்கு. வேர்ல்டு லெவலில் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு எனக்கு உரையை கொடுத்துக்கிறேன். நன்றி. பல செஸ் சாம்பியன்களை உருவாக்குவது கிராமத்துல ஒரு பையன் கோல்டு மெடல் ஆரம்பிச்சோம். அதுக்கு வாய்ப்பு எனக்கு ரொம்ப நன்றி. அங்கேருந்து என்னோட ஜெர்னி ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் என்னோட மோஸ்ட் ஆஃப் த மெடல்ஸ் எல்லாமே வந்து ரோட் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ரோட் நேஷனல்ஸ், ரோடு இன்டர்நேஷனல் மட்டும் தான் இருக்கும். பட் எனக்கு ஒரு மெயின் ரெக்வஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ஒரு ப்ராப்பரான ட்ராக் பைக், ட்ராக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ நம்ம உதயனோட டிஎன்சி தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனில் வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணேன். இது மாதிரி எனக்கு ஒரு இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, பட் என்னோட ரெக்வஸ்ட்னா ட்ராக் பைக் கிடையாது. ஸோ நான் ரெக்வஸ்ட் லெட்டர் சப்மிட் பண்ணி வித்தின் 1 வீக்லேயே அது சாங்ஷன் ஆகி உதயநாத ஒரு 16 lakhs கொடுக்கல ஒரு ட்ராக் பைக் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ட்ராக் பைக் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதுலேருந்து என்னோட ட்ராக் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுது. ட்ராக் நேஷனல்ஸில் இது வரைக்கும் நேஷனல்ஸ், சீனியர் நேஷனல்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்வதேச அளவில் இன்டர்நேஷனலுக்கும் எனக்கு வலுவகுத்து இப்போ நான் இன்டர்நேஷனல் மெடலிஸ்டாக நீங்கள் எனக்கு ரொம்ப நன்றி. ஐடி பொறுத்தவரை ஒரு 3-4 வருஷமா இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் எஸ்டிடி வெள்ளோட்டம் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சுன்னு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் நினைச்சாலும் அதுக்கான பாதைகள் இங்கே நிறைய இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிவன். எட்டு மாவட்டங்களுக்கான கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய கிட் வழங்கப்படுகிறது. தற்போது புதுக்கோட்டை மாவட்டம் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரிலான விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். ஆலங்குடி தொகுதியை சேர்ந்தவர்கள் தற்போது கலந்து வருகிறார்கள். தயாராக இருக்கிறார்கள். திருமதி திலகவதி செந்தில் அவர்களே, அரசு வழங்கியிருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள்லாம் பெற வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, என் அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அத்தனை பேருக்கும் முதலுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்குகின்ற நிகழ்ச்சி, அதுபோல பொதுமக்களுக்கு சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பீடான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் இந்த விழாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் அண்ணன் ரகுபதி அவர்களுக்கும் அண்ணன் மையநாதன் அவர்களுக்கும் முதலுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 பேரும் புதுக்கோட்டையுடைய வளர்ச்சிக்கு போட்டி போட்டுக்கொண்டு பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். இவங்களால இந்த மாவட்டத்திற்கும் பெருமை, நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கும் பெருமை. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்திருக்கிறீங்க, அதே போல் நிறைய மகளிரும் வந்திருக்கிறீங்க. மகளிர் அத்தனை பேரும் கூடுதல் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு மகளிருக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருகின்றது. அந்த வகையில் ஒரு திட்டம் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் திட்டம். 2021 நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதுமே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்ட கையெழுத்து தான். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த 4 வருஷம் 10 மாதங்கள்ல 960 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. 960 ட்ரிப்ஸ். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 20 கோடி பயணங்களை இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் மேற்கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு மகளிரும் சுமார் 900 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் சேமிச்சிருக்கிறீங்க. அதே போல தாய்மார்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போற தாய்மார்கள் எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு சமைப்பதற்கு நேரம் இருக்காது. அதை போக்குவதற்காக ஒரு திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்க. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 7,11,000 குழந்தைகள் பயன்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வியில் படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு முதலமைச்சர்கள் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 25,000 மாணவ மாணவிகள் இந்த தமிழ் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டத்தையும் துவக்கி கிட்டத்தட்ட கொடுத்து முடிச்சாச்சு. இப்படி எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு திட்டம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாசமும் 1,31 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வந்திருக்கிறாரு. சமீபத்தில் இந்த திட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு ஒரு கூட்டம் முயற்சி செஞ்சது. அதை முறியடிக்கின்ற வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு 1000 ரூபாய் தருவதை நீங்க நிப்பாட்டீங்கன்னா நான் 5000 ரூபாய் தருவேன்னு சொல்லி 2 நாட்களுக்கு 1,31 லட்சம் மகளிருக்கும் 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட்ல கொடுத்தார். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாயும், கோடை காலத்திற்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாயும் 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இப்படி பல்வேறு திட்டங்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு சுயஉதவி சேர்ந்த சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. 32 கோடி அளவுக்கு வங்கி கடன் இணைப்பு வழங்கப்படுது இன்றைக்கு மட்டும்.
இப்படி மகளிரோட பொருளாதார சுதந்திரம், மகளிருடைய உரிமை, மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி, இதையெல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில விளையாட்டை ஊக்குவிக்க நம்முடைய அரசு இன்னைக்கு பல்வேறு முன்னெடுப்புகளை செஞ்சு வருது. அந்த வரிசையில் தான் சென்ற வருடம் கிராமப்புற ஊராட்சிகளுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுத்தோம். மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று தந்துச்சு. உடனே முதலமைச்சர் அவர்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அதை கொடுக்க வேண்டும் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்குகின்றோம். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில விளையாட்டுத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறது. நாம் விளையாட்டுத்துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் தந்ததுனால நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு தேசிய சர்வதேச அளவில் சாதனைகள் படைச்சு பதக்கங்களை குவிச்சு நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இந்திய ஒன்றியத்துக்கும் பெருமை சேர்த்துட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய 2 வீரர்கள். சகோதரர் ரங்கப்பன் அவர்கள் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். வீல் சேர் பிரிவில் செஸ் போட்டிக்கான முதல் சர்வதேச நிறுவனம் அப்படின்ற பெருமையை பெற்றவர். அவருக்கு நம்முடைய அரசு சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட செஸ் பயிற்சியாளர் பணி வழங்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் ரங்கப்பன் அவர்கள் மேலும் பல சாதனைகள் புரியவும் சாதனையாளர்களை உருவாக்கவும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்டர்நேஷனல் சைக்கிளிங் வீரர் தம்பி கிஷோர் அவர்களும் வருகிறது இருக்கிறார். பல்வேறு போட்டிகளை கலந்துக்கிட்டு ஏராளமான பதக்கங்களை இன்றைக்கு அவர் ஜெயிச்சுட்டு வர்றார். அங்கப்பன், கிஷோர் 2 பேருமே விளையாட்டு துறையில் சாதிக்க நினைக்கின்ற பல இளைஞர்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கின்றாங்க. உங்களிலிருந்து இருந்து இவர்களை போல் சிறந்த விளையாட்டு வீரர்கள் உருவாக வேண்டும் தான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அரசுடைய முன்னெடுப்புகளால சர்வதேச விளையாட்டு போட்டிகளை வேடிக்கை பார்க்கின்ற இடத்துல இருந்த இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு சர்வதேச போட்டிகளை கலந்து கொள்வது மட்டும் இல்லாம அதுல ஜெயிக்கின்ற ஒரு வாய்ப்பையும் முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். தமிழ்நாட்டு வீரர்கள் இன்னைக்கு சர்வதேச தேசிய போட்டிகள்ல கலந்துக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக உடனுக்குடன் நிதி உதவியும் வழங்குகின்றோம். அப்படி ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக உயரிய ஊக்கத்தொகை ஐகேஷ் இன்சென்டிவ்ஸையும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிச்சு கொடுத்திருக்கிறார். மேலும் சர்வதேச தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால இதுவரைக்கும் 120 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளை முதல் முறையாக நம்முடைய அரசு வழங்கியிருக்கிறது. இன்னும் 2 நாட்கள்ல மேலும் 150 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக இத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய முதலமைச்சர் தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இந்த 4 வருடம் 10 மாதங்கள்ல 141 மினி ஸ்டேடியம்ஸை தமிழ்நாடு முழுக்க கட்டியிருக்கின்றோம். முந்தைய 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிமுக அரசு ஒதுக்கிய நிதி எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் 380 கோடி. 10 வருஷத்துக்கு 380 கோடி ரூபாய் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஆனா நம்முடைய அரசு திமுக அரசு இந்த 5 வருடங்கள் மட்டும் 600 கோடி ரூபாயை ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் ஒதுக்கி அதை செயல்படுத்தியிருக்கிறது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளையாட்டுத்துறை சார்பாக ஏராளமான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் அறந்தாங்கி, திருமயம், கண்டதோக்கோட்டை தொகுதிகளில் தலா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியங்கள், மாவட்ட ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல 3.5 கோடி ரூபாய் செலவுல மல்டிபர்பஸ் இண்டோர் ஸ்டேடியம், புதுக்கோட்டையில 6 கோடி ரூபாய் செலவுல சர்வதேச தரத்திலான ஹாக்கி டர்ஃப் ஆகியவை அமைக்கப்பட இருக்கின்றன. இப்படி புதுக்கோட்டையை விளையாட்டு வீரர்களுடைய கோட்டையாக மாற்ற பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி வருகின்றது. தமிழ்நாடு எப்படி எல்லா துறையிலும் நம்பர் 1 துறையாக இருக்கும், அதே மாதிரி விளையாட்டு துறையிலும் நிச்சயம் வெகு சீக்கிரம் நம்பர் 1 இடத்தை அடைஞ்சிடும். இந்த சாதனை தொடர மகளிரும் இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவு இந்த அரசுக்கு தேவை. இந்த அரசுக்கு தொடர்ந்து நீங்க உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் கேட்டுக்கொண்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் பெற்ற இளைஞர்களுக்கும் அரசு நலத்திட்ட உதவிகளை பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.